வணக்கம் நண்பர்களே. ஹாய், என் பேர் லோகேஷ். இது என்னோட சேனல் லோகேஷ் எல்ஜிகே. ஆக்சுவலாக எல்ஜிகேன்னு ஒன்றும் கிடையாது. என் பேர், என் ஒய்ஃபோட பேர், நெக்ஸ்ட் வந்து என் பையனோட பேர். அது முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கானே, அவன் தான் கிருத்திவிக். அவனுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வயசு தான் ஆகுது. ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அண்ட் அவனுக்கு பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் காய் அவனுக்கு. நான் வச்சுருக்க பைக் வந்து பார்த்திங்கன்னா டைம் கேமில் 400 XC. வாங்க நண்பர்களே, நம்ம அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் போகும்போது என்ன ஆகும், உங்களால் பைக் அவ்வளோ வெயிட்டில் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது ரொம்ப லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் போகும். அதனால் மினிமம் ஸ்கூட்டிலலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். மெயின் ஹெல்மெட் போடுங்க. 2 பேருமே ஹெல்மெட் போடுங்க. என்னடா நீ மட்டும் கரெக்டாக ஹெல்மெட் போடுங்க? ஆமாம் மக்களே, நான் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கேன். நான் வந்து பிராண்டட் ஹெல்மெட் தான் வச்சுருக்கேன். ரைடிங் ஜாக்கெட்டும் இருக்குது, ரைடிங் க்ளவுஸும் இருக்குது. ஆனால் க்ளவுஸ் இப்போ போடலை. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என் பையனுக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஹெல்மெட் அண்ட் ஜாக்கெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் எனக்கு ரீச் ஆகலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிராண்ட்ஸில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஹெல்மெட்ஸு கிட்ஸுக்கு சரியாகவே அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு நீங்கள் எதனா ஹெல்மெட் வாங்கி உங்கள் பசங்களுக்கு யூஸ் பண்ணி அது ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக பிங்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் என்னோட Insta 360 X3யில் எடுத்திருக்கேன். எனக்கு ரீசெண்டாக தான் அந்த X3 எடுத்தேன். அண்ட் என்னோட ஹெல்மெட்டில் இருக்க கேமரா வந்து SJ6 லெஜண்ட். ரொம்ப ஆசமாக இருக்குது வீடியோவுக்கு. ப்ளஸ் வந்து நான் எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பில், மொபைல் அண்ட் லேப்டாப்பில் தான் எடிட்டே பண்ணுறேன். இப்போ நியரர் நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி நம்ம சிப்காட்லாம் தாண்டி நியரர் டு காஞ்சிபுரம் கிட்ட போயிட்டுருக்கோம். ரெண்டாவது நைட் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா முதல்ல இருந்த மாதிரி ரோட்ஸ் கிடையாது. இப்போது முதல்ல இருந்த மாதிரி பைக்ஸ் அண்ட் கார்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பவர் பிரேக்ஸு, லாரிஸ் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாரியெல்லாம் வந்து பிரேக் அடித்தா நிற்கும், உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் நிற்கும், அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து ஏர் பிரேக் கொடுக்கறதுனால அடித்த இடத்துல அப்படியே நிற்கும் வண்டியெல்லாம். அதனால் லாரி பின்னாடி தயவு செய்து போயிடாதீங்க. போனாலும் கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸாக வச்சு போங்க. ஹைவேல உங்களுக்கு கிளியர் வியூ, ஒரு 100 மீட்டருக்கு கிளியர் வியூவாக தெரியுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரூஸ் பண்ணி போங்க லிமிட்டட் ஸ்பீடோட. நான் வந்து ஆக்சுவலாக க்ரூசிங் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே க்ரூசிங் ஸ்பீட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய பைக் வந்து அதான் ஆல்ரெடி சொன்னது, ரீசெண்டாக தான் எடுத்தேன். February month 2026 தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மவுண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரோபோவோட மவுண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது போபோவோட மொபைல் ஹோல்டர். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா உங்களுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம அரசு பேருந்து போக்குவரத்து, எனக்கு இன்னும் அந்த நேம் பல பஸ்ஸில் மாற்றாமல் இருக்குது. ரொம்ப வருத்தம். விஜய் சார் தயவுசெய்து எல்லா பஸ்ஸுலேயும் அந்த தமிழ்நாடு அரசுன்றதை கொண்டு வந்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எல்லா பஸ்லையும் வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க. புது பஸ்ஸில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த ஃப்ரண்ட்டில் 2 பேர் போகிறாங்க. ஆனால் நல்ல ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு கை காமிச்சிட்டு போனாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் சொன்னேன் ஹெல்மெட் கொஞ்சம் போட்டுக்கோங்கன்னா தயவு செய்து, ஏன்னா எந்த டைமும் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி மக்கள், இப்போ காஞ்சிபுரம் கிட்ட வந்துட்டோம். நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக வந்து டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பசிக்குது. நான் எப்போவுமே இந்த தாபாவுக்கு தான் வருவேன். ஃபுட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என் ஒய்ஃப் அண்ட் என் கிட் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இல்ல மக்களை ஒரு வழியா சீட்டிங் உட்காந்தாச்சு, ஆர்டரும் கொடுத்தாச்சு. நானு 2 செட் நானும் ஒரு காணுக்கு
ஆயிடுச்சா? சரி ஆளு பசிக்கு சாப்பிடணும். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ஐயா. பசிக்குது இல்ல. சாப்பிடணும். அது இல்லை இது சொல்லுங்க அடுத்து இந்த வச்சுக்கோங்க. சப்பாத்தி ஒன்று. நீங்க ஆஃபீஸுக்கு பேக் பண்ணி சொல்லுங்க. சரி என்னது அம்மாக்கு வந்து சரி 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 அம்மா நான் சொல்லுங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடை கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த ஜேர்னி எதுக்குன்னா, நான் என்னோட ஃபார்ம் லேண்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம், என் ஒய்ஃபோட ஊருக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்னால் vlog பண்ணணும். மக்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறோம். பாய் பாய், see you. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவுசெய்து. தேங்க்யூ.